ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த பதிவில் சூரிய பகவான ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் தை மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இந்த தை மாதத்தின் கிரகநிலைகள் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்து தரப்போகுது. இவ்வளவு நாள் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு, இனிமே எப்படி கிரகநிலைகள் இருந்தா என்ன முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது சொன்னா உண்மையிலே நம்ப மாட்டீங்க, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் பலனாக பல தீர்வுகள் கிடைக்க போகுது. அது என்ன தீர்வுகள், அந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்போ நடக்க போகுது, இது பத்தின முழுமையான தகவலையுமே இந்த பதிவுல உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். தொடர்ந்து பாருங்க, நீங்க பயன்பெறும் வகையில் அமையும். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஏன்னா நல்ல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சூரிய பகவான் மகர ராசியில இந்த ஒரு மாத காலமுமே சஞ்சரிக்கக்கூடிய நிலை. ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த தை மாதத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வேலை, தொழில், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் யார் இந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தா சிவபெருமான் தான். சிம்ம ராசியில் உள்ள மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில வரும் தடைகளை எதிர்கொள்ளவும், மன தைரியம் அதிகரிக்கவும், காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்கவும் நீங்க சிவபெருமான செவ்வாய்க்கிழமையில வழிபடுறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க நினைக்கிற காரியத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா செவ்வாய்க்கிழமையில சிவன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு நோய், எதிரி ஸ்தானமான 6ஆம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் நடக்க இருக்கும் இந்த தை மாதத்துல உங்களோட குடும்பம், உங்களோட பணியிடத்துல நீங்க சாதகமான பலனை பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே நீங்க ரொம்பவும் எச்சரிக்கையா செயல்படணும். உங்களோட நேரத்தை நீங்க இந்த காலகட்டங்களில் சரியா பயன்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும். உங்களோட பணியில அரசியல் சம்பந்தமான விவகாரத்தில் ஈடுபடும் பொழுது மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. அரசியலில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உங்களோட செயல்கள் மற்றும் நிலைப்பாட்டில் நீங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த தை மாதம் அமையும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னெச்சரிக்கை, கூடுதல் கவனத்தோட செயல்படுறது நல்லது. தை மாதத்தின் ராசி பலனை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால நீங்க இந்த காலகட்டத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தை மாதத்துல பெறப்போகும் நல்ல பலன்களை குறித்து தொடர்ந்து நாம விரிவாக பார்க்கலாம். ஆனா முன்னெச்சரிக்கை கவனத்தோட செயல்படணும் அப்படிங்கிறத எப்பவுமே கவனத்துல வச்சுக்கணும். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தை மாதத்துல உங்களோட ராசிநாதன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா 6ஆம் வீட்டுல இருக்க போறார். 6ஆம் வீடு சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பையே உண்டாக்கி கொடுக்கும். இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் திரும்பவும் வருது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி 6ஆம் இடத்துல அசுப கிரகங்கள் இருப்பது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களோட ராசிநாதனாக சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும், சூரிய பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது கால புருஷனுக்கு 10ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும் ஒரு சிறப்பான யோகத்தை பெற முடியும். காலபூஷனுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 4, 10 2 இடங்களுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமானது அமையும். நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கைகூடி வரும். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா எதிரிகளை எல்லாம் ஒழிப்பார். எதிரிகளை வென்று நீங்க வெற்றி வகை சூடும் பொன்னான காலகட்டத்தை அமைச்சு கொடுப்பார். இந்த சூழ்நிலைகளை எல்லாமே தக்க வைத்துக் கொள்வது உங்களோட திறமை அப்படின்னு தான் சொல்லணும். கடன் கட்ட முடியாம கவலைப்பட்டுட்டு இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஒரு சிறப்பான யோகத்தை உண்டாக்கி கொடுக்கும். ஏன்னா உங்களோட தொழில் நல்லா இருக்கும். இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த கடன்களை எல்லாம் ஒரு பகுதி அடைப்பதற்கான வாய்ப்புமே கிடைக்குங்க. ஒரு சிலருக்கெல்லாம் நல்லா சிறப்பாக முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட முழு கடனையுமே இந்த தை மாதம் அடைப்பதற்கான வாய்ப்பு பெற முடியும். உங்களோட தொழிலில் நீங்கள் எவ்வளவு கவனம் செலுத்துறீங்களோ அவ்வளவு பலனையுமே பெறுவீங்க. போட்டிகள், ஓட்டப்பந்தயங்கள், ஒப்பந்தத்தில் நிறைய வந்து சேரும். போட்டிகளில் பங்கேற்கும் பொழுது வெற்றி வாகை சூடும் வாய்ப்பை பெறுவீங்க. ஒப்பந்தங்கள் நிறைய வந்து சேருங்க. ஆனால் கவனமாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடணும். முன்னேற்றத்திற்குரிய உன்னதமான மாதமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தை மாதம் அமைய போகுது. இதுவரைக்கும் இருந்து வந்ததை விடவே அதிக
தைரியத்தோடு நீங்கள் எந்த ஒரு முயற்சியுமே போராடி வெற்றி பெறக்கூடிய மனதைரியம் அதிகரித்து காணப்படும். தேர்வு எழுதும் மாணவர்கள், விளையாட்டு துறையில் உள்ள மாணவர்களுக்குமே ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த தை மாதம் அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் துரதிர்ஷ்டமான அசுரர்களை அழிப்பதற்குண்டான சக்திகளை நீங்கள் பெற போறீங்க. எந்த ஒரு எதிரி பயமே இல்லாமல் செயல்படுவீங்க. வரக்கூடிய பிரச்சனையே என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மனதைரியம் உங்களுக்கு வரக்கூடும். நிறைய பேர் கடன்களை கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அமையும். அல்லது கடனை வாங்கி கூட ஏதாவது புதிய தொழில் தொடங்குவீங்க. தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட கைகூடி வரும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது மனிதனுடைய உழைப்பு. கடினமாக உழைப்பை கொட்டினீங்கன்னா அதற்கான பலனை அனுபவிக்கக்கூடியமா இந்த காலகட்டம் அமையும். இதனை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் கடந்த காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு பலனான வெற்றியை எல்லாமே நிச்சயமாக நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். தொழில் ரீதியான வளர்ச்சியை காண்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற வீட்டிற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் உங்களோட கைகூடி வந்து சேரும். அரசாங்கம், அந்நியர்கள், பெரியோர்கள், பணக்காரர்கள், அதிகாரத்தில் இருப்பவங்க கிட்டையுமே நீங்கள் நல்ல மதிப்பையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைய போகுது. அது மட்டும் இல்லைங்க, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு படிப்பு, தொழில், வேலைக்கு சென்று சிரமப்படுவோங்க இந்த காலகட்டத்தில் கஷ்டத்துக்கு எல்லாமே விடுபட்டு மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய பொன்னான காலகட்டமாக இந்த காலம் அமைய போகுது. உங்களோட ராசியில் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால சிலருக்கு உடல்நல கோளாறுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். இந்த அனைத்து வித பிரச்சனைகளுமே, வாழ்க்கையை துரத்தி வந்த கஷ்டங்களுமே சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலகிடும். சூரிய பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் உடல் நலனில் கொஞ்சம் மாற்றமே உண்டாகும். சூரிய பகவான் சனீஸ்வரனை நோக்கி செல்ல செல்ல எதிர்மறையான சிந்தனைகளை எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது உச்சம் பலம் பெற்றிருக்கிறதுனாலையுமே தொழிலில் நல்ல ஒரு மேம்பாடை கண்டுபிடிக்க போறீங்க. நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டுவீங்க. பதவி உயர்வு பெற்று நல்ல இடத்துல அமரவும் போறீங்க. பெயர், புகழ், விருது பெறுவதற்கான யோகங்கள் இருக்கு. இந்த மாதம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் சூழ்நிலையை பெற போறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி மாற்றம் உண்டாகும். சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதும் சூரியனை செவ்வாய் பார்க்கிறதும் ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா அதிர்ஷ்டம் தரும் ஒரு சிறப்பான காரியம் கைகூடும் வாய்ப்பையுமே இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது. பங்குச்சந்தை, தொழில் சார்ந்திருப்பவர்களுக்கு பணம் வைத்து பணம் சம்பாதிக்கிறவங்களுக்குமே எதிர்பாராத பலன்கள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கு. கேது 2ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு கேதுவை பார்க்கறதுனால கோடி பாவங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுனாலையும் பொருளாதார அபிவிருத்தி உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். சின்ன வியாபாரிகளுமே உங்களோட வியாபாரத்தை சிறப்பாக செஞ்சு காட்ட போறீங்க. மொத்தத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தை மாதம் அப்படிங்கிறது ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, நல்ல பணவரவு, மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை, மனநிறைவு உள்ளிட்ட அனைத்து விஷயத்திலையுமே சிறப்பான பலனை கொடுக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த தை மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பெறுகின்ற நல்ல விஷயங்கள் நிலைத்து இருக்க நீங்கள் என்ன பண்ணலாம் பரிகாரமா அப்படின்னு பார்த்தா அருகில் இருக்கும் முருகன் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லதாக இருக்கும். அதன் பிறகு அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவில் சென்று வழிபடுறதுமே உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி பாதையை உண்டாக்க உறுதுணையாக இந்த 2 தெய்வமும் இருக்குவாங்க. மன உறுதி அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடை மேற்கொள்வதன் மூலம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே தைரியமாக மேற்கொள்ளும் துணிவு, தைரியம் எல்லாமே இயல்பாக அதிகரிக்கும். மேலும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. விசாகம், கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் சென்று உங்களோட பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபட்டு வாங்க. கட்டாயம் நீங்கள் நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும்.
என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவில் சொன்ன தகவல்கள், கருத்துக்கள் இது எல்லாமே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற நல்ல தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். இது போல தான் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இந்த தை மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே நம்மளோட சேனல்ல வீடியோ பதிவு செஞ்சிருக்கோம். உங்களோட குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் செய்ய மறந்துடாதீங்க. அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் நல்லது கெட்டதையும் முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கேற்றவாறு அவங்க நடந்துக்கிறதன் மூலம் அவங்களுக்கும் உங்களால ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் தொடர்ந்து பதிவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.